நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பேலேருந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இமான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்கு, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்க போது நான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். அப்பப்போ மீன் குழம்பு பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முப்பொழுதும் கற்பனைகள் நான் ஒரு படம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சிம்பு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தாறுமாறு அவர் எடுத்து பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தகராறு தான் இருக்காரு. ஆனால் ஒரு ஒரு செல்ல தகராறுன்னு வச்சுங்க. ஆக்சுவலி தகராறுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன், சிம்பு சாரை வச்சு. அந்த படத்துக்கு பேர் மடையன்னு வச்சுருந்தேன். அந்த படம் படமாக பண்ணியிருந்தா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் இப்போ வந்து வீர சிவாஜி டைரக்டர். ஃபஸ்ட்டு படத்தில் லேசாக இப்படி போய் முடிய எடுத்து சும்மா அப்படி இந்த சைடு தள்ளுறதுக்காக போவேன். ஐயோ விக்கி தொடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடி லேசாக வெளியில் இருந்துச்சுன்னா கூட மேக்கப் ஹேர் கூப்பிடுங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. எவனாவது ஒருத்தன் தட்டி கேட்கணும், அது நானாக இருந்துட்டு போகிறேன். இவர் நல்லவரா கெட்டவரா? ரமேஷ், இவர் ரெண்டும் கலந்தவரா தான் இருப்பாரு. பக்கா. 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பேலேருந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது சென்னையில் இவ்வளோ பேடாக இருக்குது டிராஃபிக், பாம்பே அளவுக்கா இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டேன். இன்னும் அதை பற்றி பேசவே போகிறதில்ல. ஸோ ரொம்ப சாரி லேட்டாக வந்ததுக்கு. லேட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக இருக்க விரும்பலை நான். எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்க. கடைசி 2 பேர் தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வந்துருச்சு. ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கதாநாயகன் என்னோட பிரதர் இமான். 5 படம். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், இமான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்கு, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்க போது நான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். சரி நீங்கள் தான் பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா ஃபோனே பண்ண மாட்டார். ரொம்ப கஷ்டம் அவர்கிட்டேருந்து ஒரு ஒரு நல்ல வார்த்தை வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டெக்னீஷியனை பற்றியும் இப்போ தான் ப்ரொடியூசர் சார் பேசினார். ரொம்ப சந்தோஷம். ரூபன் சருக்கோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்ல. லால்குடி ராஜ் சார் இப்போ லாஸ்ட் 1 இயர் தான் நல்லா தெரியும். எல்லாமே ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ். அண்ட் இங்கே குவாய்ட்டாக 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, யோகி பாபு அண்ட் ரோபோ. ரொம்ப 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 ஜாலியான ஒரு ஷூட்டிங்னா வீர சிவாஜி பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அப்பப்போ மீன் குழம்பு பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போனேன், ஆனால் சாப்பிடாம விட்டு போயிட்டாங்க. அதனால டைரக்டர் எடுத்துக்கிட்டு போனதில்லை. அதனால தான் அவரோட தகராறுங்கிறதுக்கு வந்து உதாரணம் அவர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தகராறு தான் இருக்காரு. ஆனால் ஒரு ஒரு செல்ல தகராறுன்னு வச்சுங்க. அந்த விதத்தில் ஒரு நல்ல டீம். ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணி ஜாலியான ஒரு படம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ட்ரெய்லர், இன்னைக்கு மித்த 2 சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த வரவேற்பு கேட்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் என்னோட பிரதர் சிம்பு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தாறுமாறு அவர் எடுத்து பாடியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இன்னைக்கு கௌதம் மேனன் சார் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார். அண்ட் அனிருத், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட்டருங்கிற இது மூலமாக நிறைய விஷயங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலாக அஃப்கோர்ஸ் சுகுமார் சார், என்னோட ஃபர்ஸ்ட் கேமராமேன். முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னை எப்படி காமிக்கணும்னு நினச்சி காமிச்சவர் அவர் தான். ஸோ இந்த படத்துலையும் வேறு விதமாக காமிச்சிருக்காரு. பாதி படத்தில் உங்களை மிஸ் பண்ணேன் சார், ஆனால் மிச்ச படத்தில் உங்களை பார்த்துட்டேன். ஸோ அது எங்களுக்குள்ளே இருக்க ஒரு காமெடி தான். பட் ஃபஸ்ட்டு படத்தில்
லேசாக இப்படி போய் முடிய எடுத்து சும்மா அப்படி இந்த சைடு தள்ளுறதுக்காக போவேன். ஐயோ விக்கி 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 தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடி லேசாக வெளியில் இருந்துச்சுன்னா கூட மேக்கப் ஹேர் கூப்பிடுங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அவ்வளோ பெரிய மாற்றம், அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பழைய விஷயங்களை பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தோம். திருப்பியும் கூடிய சீக்கிரம் ஒரு 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 குடும்பமாக முதல்ல எப்படி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பி நடக்கும்னு நடக்கிற வாய்ப்பு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம்னு நினைக்கிறோம். பட் அது வரைக்கும் இப்போதைக்கு வீர சிவாஜி எப்பவும் கேட்குற மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. தேங்க்ஸ். நான் தகராறு கணேஷ் கிடையாது, தகராறு படத்தோட டைரக்டர். தகராறு டைரக்டர்னு கூப்பிட்டு 2 வருஷம் ஆச்சு நான் படம் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி தகராறுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன், சிம்பு சாரை வச்சு. அந்த படத்துக்கு பேர் மடையன்னு வச்சுருந்தேன். அந்த படம் படமாக பண்ணியிருந்தா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து வீர சிவாஜி டைரக்டர். அதாவது இந்த படத்தில் முதல்ல நான் பாராட்டினா இன்றைக்கி வந்துட்டு ஹீரோ இமான் சார் தான். இமான் சாரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இமான் சாரோட சாங்ஸ் எல்லாமே நிறைய சாங் வந்துட்டு சில சாங் வந்துட்டு மைண்டில் இருக்கும், சில சாங் மனசில் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்குமே மனசில் இருக்கிற சாங்காக தான் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சாங் இந்த அளவுக்கு வந்துட்டு ஹிட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தப்போ என்னோட லிரிக் ரைட்டர்ஸ் அரவி, அருண்ராஜா, ரோகேஷ், யுகபாரதி அண்ணன் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட டிஓபி சுகுமாரை வந்துட்டு நிறைய சொல்லணும். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். நானும் அவனும் தான் ஒன்றா அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ஆனோம். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் டிசைட் பண்ணோம் என்னடா அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவன் ஃபோட்டோகிராஃபி சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எனக்கு வந்து டைரக்ஷன் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் 2 பேருமே நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனும் ஜாயின் பண்ணார். அவர் கேமராமேனாக ஃபோக்கஸ் ஆனார், கரெக்டாக நானும் டைரக்டர் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோடய படத்தோட ஃபோட்டோகிராஃபி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் நண்பன் என்னோட ஒர்க் பண்ணது. இந்த படம் கிடைக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்ததும் அவனும் ஒருத்தன் தான். இந்த கதையை வந்துட்டு பழனி வந்து கேட்டுட்டு நந்தகோபால் சார்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த கதையை கேட்கும்போது நந்தகோபால் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம், அந்த கதை. இதுக்கு யார் ஹீரோவாக டிசைட் பண்ணலாம் அப்படின்னா விக்ரம் பிரபு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சுகுமார் தான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இம்மிடியேட்டாக ஹீரோ கதை கேட்டுட்டு இம்மிடியேட்டாக இந்த கதையை ஓகே பண்ணி அப்படி மூவ் ஆன இது தான். அடுத்து எடிட்டர் எடிட்டர் ரூபன். அவர் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தில், இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முப்பொழுதும் கற்பனைகள் நான் ஒரு படம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் இந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோட எடிட்டர் பார்த்துருப்பீங்க நீங்கள் கட்சி எப்படி இருக்கும்னு, ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்குறாப்புல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் பணிபுரிஞ்ச ரூபனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆர்ட் டைரக்டர் என்னோட நல்ல ரொம்ப அக்கறை கருதி எல்லா விஷயத்தையுமே கூட இருந்து பண்ணி கொடுத்தாப்புல லால்குடி இளையராஜா. அப்புறம் என்னோட திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், தினேஷ் அண்ணன் டான்ஸ் மாஸ்டர். எல்லா படத்தோட இந்த படம் கொஞ்சம் புதுமையாகவே இருக்கும், சாங்ஸ் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்னோட ரைட்டர்ஸ் ஞானகிரி, சசிபாலா. அவங்க காமெடியில் கூட ஏதாவது வந்துட்டு ஒரு கருத்து திணிக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அக்கறை எடுத்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எனது இரு கைகளாக என்னோட உதவி இயக்குநர்கள் கனிராஜ், ரசல், இளையராஜா, பாபி ஜெயக்குமார், சுரேஷ், ஆண்டனி, அசோக் எல்லாருமே எனக்கு இரு கரங்களாக தான் இருந்து இந்த படத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் என் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்.
எல்லா ப்ரொடியூசர் மாதிரி கிடையாது என் ப்ரொடியூசர். 4 கார் கேட்டால் நீ 10 கார் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற ப்ரொடியூசர் கிடையாது. 4 கார் கேட்டால் 4 கார் கொடுப்பாரு. அது என்ன விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சினிமா அப்படி இருக்குது. இன்னைக்கு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளார ஒரு ப்ரொடியூசருக்கு நாக்கு தள்ளிடுது. இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சிடறாங்க, ரிலீஸ் பண்ணால் அதோட பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எல்லா விஷயத்தையுமே கூட இருந்து ஒரு ஃபேஷனாக ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. முதல் நன்றியை நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஹீரோ. இந்த கதையை நான் அவர்கிட்ட போய் சொல்லும் போது ஃபுல்லாக கதை கேட்டார் 2 hour. கதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார். இந்த கதை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்தேன். சார் ஒரு காருக்கு போல வரனா ஒரு 4 காரை பறக்க விடலாம் சார். தீபிகா போட்டுக்கோனா ஹீரோனை போட்டுக்கலாம், அப்புறம் ரகுமான் சார் மியூசிக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பில்டப் கொடுத்தேன். இதெல்லாம் ஓகே சார், இந்த படம் ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க, அதுவே வந்துட்டு போதும் அப்படின்னாரு. அவர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இந்த படத்தை இதை டிசைட் பண்ணி இந்த கதையை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால் இந்த கதையை நான் டிசைட் பண்ணி பண்ணுறேன் சார், நீங்கள் ஹாப்பியாக போங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சார். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு இந்த படத்துக்கு டைட்டில் என்ன சார்னு கேட்டார். வீர சிவாஜி அப்படின்னு. இந்த படம் பண்ணலான்ட்டார். ஏன் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன்லன்னு என்ன இல்லை சார் என்ன பிரச்சனை, ஒரு அன்னை இல்லத்துலேருந்து வந்து பையனுக்கு இதை விட வேறு என்ன சார் டைட்டில் வைக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார் இந்த படத்தில் வீர சிவாஜின்னு வச்சிங்கன்னா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடணும், பயங்கரமாக நடிக்கணும், ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்ஷனாக பார்க்கணும், ஏன்னா இதில் தாத்தா பேர் இருக்குது அப்படின்னாரு. ஆக்சுவலி இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா, எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ரிஸ்க் எடுத்து டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு, ஃபைட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே ஹோப்பாக பண்ணியிருக்கிறாரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின். நிறைய ஹீரோயின் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் தான் இவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தோம், ஷாமிலியோட ஃபோட்டோஸு. அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரொடியூசர்ஸ்கிட்ட காட்டினா இது நல்லா இருக்குன்னு, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கோங்க கணேஷ் அப்படின்னாரு. அவங்ககிட்ட போய் கதை சொன்னோம். அவங்க இம்மிடியேட்டாக இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாம்லி உள்ளே வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஷாம்லி வரல, அவங்க யூஎஸில் ஏதோ ஒரு ஆக்டிங் கோர்ஸ்க்காக வந்துட்டு போயிருக்காங்க. அந்த படத்தில் நடித்த அதர் ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் ரோபோ சங்கர், யோகி பாபு, விடிவி கணேஷ், அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அண்ணன். ஸோ இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டாக இந்த படம் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ரொம்ப ஹோப்பாக இருக்கிறாங்க அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கணும். காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷனுக்கு ஆக்ஷனு, ஸோ அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படம் ஒரு நல்ல ஜானராக, ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்துட்டு ரசிக்கிற படமாக இருக்கும். வருகிற 23rd இந்த படம் ரிலீஸை பாட்டு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா எடுக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நந்தகோபால் சாருக்கு தான். ஏன்னா என்ன சொன்ன, அவர் தான் அடித்தளம். சார் நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரெண்டாவது டைரக்டருக்கும் எனக்கும் நட்பு வந்து டைரக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இமான் சாரும் விக்ரம் பிரபு, நான் சுகுமார் 3 பேரும் சேர்ந்து குமிக்கிக்கு அப்புறம் இது 2013 முடித்தோம். அதுக்கப்புறம் 14 மீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப சக்ஸஸ் மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரோட மறுபடியும் ஒர்க் பண்ணது தேங்க்யூ சார். படத்தோடைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த
சொப்பன சுந்தரி. அது ஸ்பெஷல் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சார் தான். இதெல்லாம் ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணி அந்த லொக்கேஷன் பார்த்து இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி கிளாத்து அது எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணார். அதுக்கும் எல்லோரும் ஒத்துழைச்சி கொஞ்சம் சரி எல்லாம் கான்ஃபிடண்டாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த முதல் வாய்ப்பை வசனம் எழுத கொடுத்த எங்கள் இயக்குனர் கணேஷ் சார். எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும்பாங்க. நான் 2 பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். கணேஷ் நாயக் அவருக்கு முதல் நன்றியும், அடுத்து எங்கள் தயாரிப்பாளர் நந்தகோபால் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னோட பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். வீர சிவாஜி பற்றி என்ன சொல்லணும்னா, தாறுமாறு தக்காளி சோறு, யோகி பாபு, ரோபோ சங்கர், மொட்டராஜேந்திரன் இவங்கெல்லாம் சிரிப்பு வெடி செதற விட்டுருக்காங்க. இது தகராறுல நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களோ தகராறு பெருசாக இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமான கணேஷ் அவர்களுக்கு பெரிய நன்றி. இன்னைக்கு ஒரு எடிட்டராக இருக்கிறக்கான நான் எடிட்டர் ஆகணும்னு நினச்ச முதல் நாள் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. இதில் பணிபுரிஞ்சிருக்க எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இது வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. கணேசம்மா கூட நகராறு படத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாரு, அது ஒர்க் பண்ண முடியல. இப்போ இந்த படமாக அதை வந்து பண்ணுறா தம்பி அப்படின்னாரு. அதுக்காக அந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணா கூப்பிட்றப்பெல்லாம் போய் நின்று ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. தாறுமாறு தக்காளி சோறு, தக்காளி சோறு, தக்காளி சோறு, ஆள பாரு பப்பாளி தோளு, பப்பாளி தோளு, பப்பாளி தோளு. தாறுமாறு தக்காளி சோறு, தக்காளி சோறு, தக்காளி சோறு, ஆள பாரு பப்பாளி தோளு, பப்பாளி தோளு, பப்பாளி. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. அந்த பாடல் 2 வரி பாடுறேன். உக்ர த்ரிநேத்ருடா శివమెత్తర హరోంహర రౌద్ర సముద్రుడా నిలువెత్తున పోటెత్తర నలుదిక్కులలో స్వేచ్ఛావనమై మొలకెత్తెను రానువు నాటిన తుట నువ్వు జరిపిన వెట చెడు చెలగాట ఇక సాగని ముచ్చట. மாத்திரை எங்கேருந்து வருது? ஊர்ல இருந்தா வேணுமா அப்படின்னு உடனே என்ன கோபி இப்படி பண்ற, செம்மையா பண்ணிட்ட, ஐயோ சூப்பர் சூப்பர், என்ன இது குறைஞ்சது அப்படின்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே,